Hello everyone, welcome back to my YouTube channel DJ Suburban. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்கேன். ஸோ 5 மணிக்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து, 1.5 hours அரியலூர் ரீச் ஆகிருக்கேன். பட் நெக்ஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ் பெரம்பலூர், பெரம்பலூர்லேருந்து ஆத்தூர் டு சேலம். ஸோ மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 70 to 80, சம்டைம்ஸ் 80 to 90, நாட் மோர் தென் 90. அதில் ஷூராக இருக்கேன். பட் ஐ ஹோப் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பக்கத்தில் அரியலூரில் ஒரு டீ கட்டில் வந்து ஒரு காஃபி குடித்தேன். அப்போ அந்த ஆங்கிள் செக் பண்ணேன். அந்த ஆங்கிள் வந்து ஓரளவுக்கு ஃபைனாக இருந்துச்சு. மறுபடியும் லைட்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து எதனா சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி டேங்க் பேக் இல்லை. பேக் பேக்கே டேங்க் பேக் மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அரியலூர் வரைக்கும் பின்னாடி மாட்டிட்டு வந்தேன். அது வந்து ஒரு மாதிரி ஷோல்டர் பெயின் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அதை அப்படியே முன்னாடி போட்டேன். லைட்டாக கேமராவுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கு ஆங்கிளுக்கு. அதுக்காகவே நான் ஒரு மாதிரி இது மாதிரி வச்சுருக்கேன். ஃபைன் படி இது ஓவராக குடிக்கிறானா என்னன்னு தெரியலையே. நான் 30-35 தருவேன் சாலிடா. 70-80 போனால் நான் ஒரு பெரம்பலூர் ரீச் ஆகல. எப்போதும் பெரம்பலூர் ரீச் ஆனால் தான் அந்த 1 bar குறையும் டிஸ்பிளேல. அரியலூர் ரீச் ஆனதுக்கு 1 bar குறைஞ்சிருக்கு. ஐயோ விக்கி போய் ஓவராக குடிக்கிறானோ. NIMBUS மேலே அதிக நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட சவால்லாம் விட்டுருக்கேன்டா. கொஞ்சம் பார்த்து மைலேஜ் கொடுறா ப்ளீஸ். ஐ ரெக்வெஸ்ட் யூ. அண்ட் நான் 3/4 நேரம் 6வது கியர்னு ஒன்று இருக்குன்னுங்கிறது மறந்துடுறேன். 5வது கியர்லே ரொம்ப நேரமாக ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா செக் பண்ணா 5வது கியர்ல இருக்கேன். அப்புறமா தான் 6வது கியர் வரேன். அது ஏன்னு தெரில. விக்கி பைக்கு ஓட்டி 5 கியர்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரில. ஆனால் சண்டே ஃபுல்லாக விக்கி பைக் தான் ஓடிட்டு இருந்தேன். சாரி, சாட்டர்டே ஃபுல்லாக விக்கி பைக் தான் ஓடிட்டு இருக்கேன். ஆத்தூர் 55 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் தான் போயும். ஸோ இந்த ரூட்டு தான் நம்ம புதுசு. இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டு ஆனால் போனதே கிடையாது. ஆமாம், புக்கலாம் அடிக்கிறோம். பெரம்பலூர் பைபாஸ் ரூட் ஃபார் 5 கிலோமீட்டர் இருக்கு. நல்லா இருக்கு. ஃப்ரீயாகவும் இருக்கு. ஜாலியாக பண்ணுறீங்க. மற்ற நாள்லாம் எப்படி தெரியல. இந்த டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. எனக்கு கரெக்டாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி கவர் ஆகலாம் என்ன பண்ணிச்சு. ஏன்னா நான் வந்து ஃபீல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆத்தூர் 54 ஸ்ட்ரைட்டாக. ஓகே, அவுட்டர் பைபாஸ் மாதிரி எடுத்து பெரம்பலூர் 2 ரூட் வரேன். ரூட்டில் போகிற மாதிரி தஞ்சாவூர் டு அம்மாபேட்டை ரோடு மாதிரி இருக்கு. நிறைய மலைகள் இருக்கு சைடில். இப்படி 28 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி டக்குனு வர மாதிரி இருக்கும். பெங்களூரு இப்படியும் போகலாம். சேலம் போனால் பெங்களூர் தானே. ஆஹா, லெஃப்டா ரைட்டா. அட என்ன ஒன்று சொல்லுங்க காய்ஸ். அட கூகுள் மாத்தாச்சு, என்ன இப்படி அமைதியாக இருக்க? ஒரு 2 ஒரே ரோட்டில் தான் ஜாயின் ஆகுதா?
மழைப்பா இது இங்கே ஏரியாவில். ஏதோ சதுப்பு நிலம் போல. நான் ஹோப் இது ரெக்கார்டிங் நான் இருக்கேன். இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. மரம்லாம் நெருக்கி ரெண்டு பக்கமும். எனக்கு இந்த ரூட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இனிமேல் தஞ்சாவூருக்கு பெங்களூர் இந்த ரூட்டு தான். எவ்வளோ நாளைக்குன்னா இந்த மரத்தெல்லாம் அழிக்கிற வரைக்கும். கூடிய இடத்துல இந்த ரூட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்து மரத்தையும் வெட்டி விட்டுருவானுங்க. அது ஒன்று தான் காண்டு. முடியும். மர குகைக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்காரு. ரோடு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏரியான்னு தெரில. பசுமையாக இருந்தது. நேரில் எவ்வளோ பேட்ஸ்மெண்ட் வருது. சைடில் காட்டுறேன். ஆக்சிடென்ட் ஜோன், விபத்து பகுதி. Shit, man. இங்க ஒரு குட்டி மலை இருக்கு. மலையில பெரிய பெரிய மரமா இருக்கு. இதெல்லாம் புளியன் மரம் தானா? இங்க நிறைய புளி இருக்கு. அதுவும் மரத்துல தொங்கிட்டு இருக்கு. ஓகே, மாலா குகை முடிந்து விட்டது. சாரி, மாரா குகை முடிந்து விட்டது. பரவாயில்ல, வாய் ரொம்ப ரோல் ஆகுது. அது கேமரா ஆன் பண்ணிட்டாலே கேமரா அக்சஸ்னஸ் வந்துடுது. இது எப்படி போக்குறது?
will take some time bro. பண்ணுங்க தப்பு இல்லை. பேக்ரவுண்ட் ரிப்போர்ட்டிங் சார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:42. ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன், எந்த ஊருன்னு தான் எனக்கும் தெரில. இருங்க, இங்கே ஒரு போர்டு இருக்குது, ஆத்தி இங்கே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. மஞ்சினிங்கிற ஊரில் இருக்கும். ஓ, இங்கே நிறைய மஞ்சள் போடுவாங்க உங்களுக்கு, அதான் மஞ்சினின்னு வச்சுட்டாங்க. பாருங்கள் சைட்லலாம் மஞ்சள் இருக்குது. மஞ்சள்டா இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. எஸ், மஞ்சள் இவ்வளோ பெரிய செடியாக தான் இருக்கும். சரிங்க கதிரவன், நீங்கள் எங்கே போகிறீங்க? கூகுள் மாத்தாச்சு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்குது. அப்படி பார்த்தா நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டு. ஹே மறுபடியும் மர குகை தான். இந்த ஏரியா ரோடு ஃபுல்லாக மர குகை தான்ப்பா. நெக்ஸ்ட் டைம் ஸ்ரீராம் விக்கிக்கு இந்த ரோட்டை சஜஸ்ட் பண்ணுறோம், இந்த ரோடு ஓட்டம். எனக்கு இந்த ரோடு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரோடு தேடி கதுறாங்க. போகும் பாதை தூரம் இல்லை, மேலே வந்து நான் கிட்டார் பதிலாக ஆக்சிலேட்டர் வாசிச்சுருக்கேன். காலை டைமில் அந்த ரோட்டில் வரணும், பார்க்க செம்ம ஃப்ரீயாக இருக்குது. பக்கத்தில் ரயில்வே கிராசிங் போடுறாங்க, அடிச்சாங்க, வர சொல்கிறாங்க ட்ரெயினை. அந்த பைக்கில் பாட்டு போவோம். இங்கே இந்த மரத்தை பாருங்களா, ஒரு இலை கூட இல்லை. இருக்குப்பா, இப்போ தான் துளிர் விடுது. கல்லூரி மாணவர்கள் உள்ளே. ஓகே, இந்தாண்ட ஸ்கூல் பஸ்ஸு, இந்தாண்ட கையில். ஸோ நம்ம சேலத்தில் 143 ஃபீட் முருகன் ஸ்டாச்சு. ஒன்றும் இல்லை, பசியில் இருக்கேன், அதான் ரோல் ஆகுது. ஸோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த முருகன் கோயில். இது வந்து 143 அடி. மலேசியாவில் இருக்க முருகன் சிலை கூட 140 அடி தான். இது வந்து 143 அடி. வேர்ல்டு டாலஸ்ட் முருகன் சிலைன்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணல. ஐ ஹோப் இதை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரியான பெருசாக தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் ஒரு கோயில் இருக்குது. அந்த மலை ஹைட்டுக்கு இந்த சிலையை வந்து செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பைக் அலோடா வெஹிக்கிள் அலோடா என்னன்னு தெரியலையே. மேலே மலைக்கு மேலாம் ஏற அளவுக்கு நம்மக்கிட்ட தம்பு இல்லை, டைமும் இல்லை. இன்னொரு நாள் வருவோம். சரியான சிலையாக இருக்கு. இப்போ இது எது வரைக்கும் கவர் ஆகுதுன்னு தெரில. நான் இங்கேயே வேணால் ஓரம் கட்டிடுறேன்.
இங்கே ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கும் போகலாமோ? கார் வந்துச்சு உள்ளேருந்து, கார் வந்துச்சு உள்ளேருந்து. ஒரு சரி, ஓகே ஓகே ஓகே. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாமா? இந்த எடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். அடங்கையால. ஸோ இதுதான் அந்த 143 ஃபீட் முருகன் கோவில்.